Hi friends, இந்த வீடியோல நம்ம ஒரு சில கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட ஜுவாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चंस one of the following pass is not correct. So கொடுத்திருக்கிற ஆன்சர்ஸ்ல எது வந்து not கரெக்ட்டா இருக்கு அப்படின்றது இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படினா ஆப்ஷன் C because filariasis அப்படின்றது caused by the Wucheria baumkrafti அப்படிங்கற ஒரு nematodes. And the second question, the function of ductus coleodox is due to carry. So இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு coleodox அப்படின்றது என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். So அத பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ஒரு பர்టిక్యులர் ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது கால் பிளேடர். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து லிவர் இருக்கும். ஸோ லிவர்லேருந்து வர டக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹெப்பாட்டிக் டக்ட். அண்ட் இந்த கால் பிளேடர்லேருந்து வர டக்ட்டுக்கு பேர் சிஸ்டிக் டக்ட் அப்படி. ஸோ இந்த ரெண்டு டக்ட்டு ஜாயிண்ட் ஆகி ஃபார்ம் பண்ணுற டக்ட் என்ன அப்படின்னா காமன் ஹெப்பாட்டிக் டக்ட். ஸோ இந்த டக்ட்டுக்கு தான் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கோலியோடக்ஸ் அப்படின்ற ஒரு டக்ட். ஸோ அப்போது இந்த டக்டஸ் கோலியோடக்ஸ் அப்படின்றதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு கேரி பைல். ஸோ பைலை வந்துட்டு கேரி பண்ணுறது தான் இந்த டக்டினுடைய ஒரு வேலை. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டோதீரியன்ஸ் ஹேவ் எவால்வ்டு ஃப்ரம். ஸோ ப்ரோட்டோதீரியன் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மெமாலியா கிளாஸ்னுடைய 3 சப் கிளாஸஸ் தான் என்ன அப்படின்னா இதெல்லாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப் கிளாஸ் தான் ப்ரோட்டோதீரியா, மெட்டாதீரியா அண்ட் யூதீரியா அப்படின்றது. ப்ரோட்டோதீரியா அப்படின்னா அது வந்து எக் லேயிங் மேமல்ஸ்னு சொல்லலாம். மெட்டாதீரியா அப்படின்றது ஒரு மார்சூப்பியல்ஸ் அண்ட் யூதீரியா அப்படின்றது தான் ட்ரூ மேமல்ஸ் அப்படின்றது. இதில் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, ப்ரோட்டோதீரியா இதுலேருந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றது. ப்ரோட்டோதீரியா அப்படின்ற அந்த மேமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம மோனோட்ரோமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனோட ஸ்கெலிட்டன் பார்க்கறதுக்கு ரெப்டைல்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அதோட லெக்ஸ் மாதிரியே இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால ஸோ இந்த ப்ரோட்டோதீரியன் அப்படின்றது ரெப்டைல்ஸ்லேருந்து எவால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ப்ரோட்டோதீரியன் இதுலேருந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னா ரெப்டைல்ஸ்லேருந்து எவால்வ் ஆயிருக்கு. அடுத்த கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் ஆர் ரெப்ரசன்டட் ஆஸ். ஸோ ஹிமோக்ளோபின் அப்படின்னு சொல்லப்படுற ஆன்டிபாடி அப்படின்றத நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஆன்சர் H2L2 பிகாஸ் அதில் 4 பாலிபெப்டைட் செயின், அதில் 2 ஹெவி செயின் அண்ட் 2 லைட் செயின் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆன்டிபாடியை H2L2 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் ஓவம் ரிசீவ் த ஸ்பெர்ம் இன் த ரீஜியன் ஆஃப் அனிமல் போல், வெஜிடல் போல், ஈக்குவேட்டர் அண்ட் பிக்மெண்டட் ஏரியா அப்படின்றது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அனிமல் போல். ஸோ ஓவம் ஸ்பெர்மை அனிமல் போல் அப்படின்ற ரீஜனில் தான் வந்துட்டு ரிசீவ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்சூப்பியல் கேங்கரூ இஸ் ஓவிபெரஸ், விவிபெரஸ், ஓவா விவிபெரஸ் டிஸ்டிங்க்ட் கேட்டகரி அப்படின்னு. ஓவிபெரஸ்னா எக் லேயிங், விவிபெரஸ்னா பர்த் கிவ் பர்த் அண்ட் ஓவா விவிபெரஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து எக் லே பண்ணி அதுக்கப்புறம் அதனோட பாடிக்குள்ளே வந்துட்டு அதுலேருந்து எக் கேட்ச் அவுட் ஆகிடும். ஸோ இதான் வந்து ஓவா விவிபெரஸ். ஸோ மார்சூப்பியல் கேங்கரூ அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் விவிபெரஸ். ஸோ மேமல்ஸ் எல்லாமே வந்துட்டு விவிபெரஸ் தான். அதில் மார்சூப்பியல் அப்படின்றதுக்கான ஆன்சரும் வந்து என்ன அப்படின்னா விவிபெரஸ். அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் விச் பீரியட் ஆஃப் பேலியோசோயிக் எரா ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட் அப்பியர்ட். ஸோ எந்த பேலியோசோயிக் எராவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட் அப்பியர் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆர்டோவிஷியன் அப்படின்றது. ஸோ ஆர்டோவிஷியன் அப்படின்ற அந்த பேலியோசோயிக் பீரியடில் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட் அப்படின்றது அப்பியர் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ப்ரூஃப் இதில் பாருங்கள் பேலியோசோயிக்கில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பீரியட்ஸ் அப்படின்றது இருக்குது. அதில் ஆர்டோவிஷியன் அப்படின்றதுல தான் வந்து ஜாலஸ் வெர்டிபிரேட் அப்படின்றது ஆரிஜின் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆர்டோவிஷியன். அண்ட் த 8th கொஸ்டின் ஆந்த்ராமைசின் இஸ். ஸோ ஆந்த்ராமைசின் அப்படின்றது ஆன்டி வைரலா, ஆன்டி டியூமரா, ஆன்டி ஃபங்கலா, ஆன்டி பாக்டீரியலா. இதுக்கான ஆன்சர் ஆன்டி டியூமர் ப்ராப்பர்ட்டி தான் வந்து இதில் இருக்குது அப்படின்னா ஆந்த்ராமைசின் அப்படின்றது. அடுத்து டாக்னலா டிசீஸ் இஸ் அனிமல்ஸ் is caused due to the deficiency of. ஸோ டாக்னலா டிசீஸ் வந்து அனிமல்ஸ்க்கு வருது, அது எதனோட டிஃபிஷியன்சினால் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டாக்னலா டிசீஸ் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ இந்த டிசீஸ் வந்துட்டு ஒரு மோல்டு, ஒரு ஃபங்கஸ்னால காசு ஆகுது. யாருக்கு அப்படின்னா கேட்டில்ஸ்க்கு. ஸோ இந்த டாக்னலா டிசீஸ் வந்து கேட்டில்ஸ் மெயினாக வந்து பஃபலோக்கு தான் அதிகமாக வரும். ஸோ இது டாக்னலா அப்படின்றது ஒரு பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான். அங்கே தான் இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனதுனால இதுக்கு வந்து டாக்னலா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டாக்னலா அப்படின்ற இந்த மைக்கோடாக்சின் எதனோட டிஃபிஷியன்சினால் வருது அப்படின்னா செலீனியம். ஸோ செலீனியம் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து ஃபுட்டில் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த டெக்னலா அப்படின்ற டிசீஸ் அப்படின்றது வருது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா செலீனியம் அப்படின்றது. அடுத்த 10th கொஸ்டின் எல்லோ கலர் இன் க்ரீமி லேயர் ஆஃப் மில்க் மேபி காஸ்ட் பை. ஸோ மில்கில் எல்லோ கலராக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதில் சூடோமோனாஸ் சின்சாந்தா அப்படின்ற ஒரு பாக்டீரியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதோட கலர் எல்லோ கலர், அதனால தான் அந்த மில்க்கும் வந்துட்டு எல்லோ கலர் லேயராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் குரூப்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஸோ கொடுத்துருக்கிற குரூப்ஸ்லாம் இதில் எல்லாமே செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸாக இருக்குது அப்படின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சி. ஸோ கொனேரியா, ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் கிளமாடியாசிஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டடாக இருக்கக்கூடிய டிசீஸ் அப்படின்றது. அடுத்து 12th கொஸ்டின்ஸ் த யோகட் இஸ் மேட் ஃப்ரம். ஸோ யோகட் அப்படின்ற கர்ட் வந்து எதனால மர்டப் ஆயிருக்கு. ஸோ லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபிலஸா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் க்ரீமோரிஸா, இல்லை மிக்ஸ்டு கல்ச்சர் ஆஃப் போத் ஏ அண்ட் பி அப்படின்றதா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மிக்ஸ்டு கல்ச்சர் ஆஃப் போத் ஏ அண்ட் பி. ஸோ அதில் லாக்டோபேசிலஸும் இருக்கும், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபிலஸ் அப்படின்றது இருக்கும். அண்ட் 13th கொஸ்டின் த ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் தி செரிபரம், மெடுல்லா ஆப்லாங்கேட்டா, ஆப்டிக் லோப்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் மெடுல்லா ஆப்லாங்கேட்டா அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர்.
அடுத்த 14th கொஷின் ambulacral grooves are absent in the class. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ambulacral groove அப்படின்னா என்னென்னு தெரியும். ஸோ இந்த ambulacral groove அப்படின்றது ஒரு க்ரூவ்னாலே பள்ளம். ஸோ அது வந்து எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த மவுத்துலேருந்து எண்டு வரலும் ரேஸ் இருக்கு இல்லையா. ஸோ எக்கினோடெர்மேட்டா ஸ்டார் ஃபிஷ்லாம் இருக்கு இல்லையா, அதோட ரேஸில் அதோடைய சென்டர் பாயிண்ட் மவுத்துலேருந்து அந்த ஆர்ம்ஸ் ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிற க்ரூவுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ambulacral groove அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஒப்பிராய்டியே அப்படின்ற அந்த கிளாஸ், அதாவது எக்கினோடெர்மேட்டா பைலத்தோட ஒப்பிராய்டியே அப்படின்ற அந்த கிளாஸில் இந்த ambulacral groove அப்படின்றது இஸ் ஆப்சண்ட். ஸோ இந்த சென்டரில் இருக்க பாருங்கள். ஸோ அதுதான் வந்து ambulacral groove அல்ல ஆம்புலா ரிட்ஜ் அப்படிலாம் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒப்பிராய்டியே அப்படின்ற பிரிட்டில் ஸ்டார் அப்படின்றதுல எல்லாமே ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் சி. ஸோ ஒப்பிராய்டியே. அண்ட் the 15th கொஷின்ஸ் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் BOD. ஸோ BODயோட ஃபுல் ஃபார்ம் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.